வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்மி நோட் 10 ப்ரோவில் வந்துட்டு கூகுள் டயலர் தான் கொடுத்துருப்பாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கல, எனக்குமே அது பிடிக்கல. ஸோ எம்ஐ டயலருக்கு எப்படி நம்ம மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் பூட் லோடரில் அன்லாக் பண்ணியிருக்கணும். அது எப்படிங்கிறத பற்றி வீடியோ லிங்க்கு ஐ பட்டனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 5 விஷயங்களையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். மொபைல் பூட் லோடர் அன்லாக் பண்ணியிருக்கணும். லேப்டாப் விண்டோஸ் 7 அல்லது அதுக்கு மேலே உள்ள வெர்ஷனில் இருக்கணும். எம்ஐ ஃப்ளாஷ் டூல், ஃபாஸ்ட்பூட், ஃப்ளாஷ் ஃபைல், ரேர் ஆப் இதெல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணணும். நான் மொபைல் தான் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு நான் மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் லேப்டாப்புக்கு மூவ் பண்ணிட்டேன். டைரெக்டாக நம்ம லேப்டாப்பில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசரில் போய்ட்டு MIUI ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா c.mi.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க் வரும். இது வந்து எம்ஐயோட அஃபீஷியல் லிங்க்கு. இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த ரெட்மி, எம்ஐ, போக்கோ இந்த 3 மாடல்லையும் இருக்கிற எல்லா மொபைலுமே இங்கே லிஸ்ட் ஆகும். நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறது வந்து ரெட்மி நோட் 10 தான். ஸோ அந்த ரெட்மி நோட் 10 இங்கே இருக்குது. அப்படி சப்போஸ் சர்ச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மேலே பாக்ஸில் போய்ட்டு நம்ம ரெட்மி நோட் 10ன்னு சொல்லி சர்ச் பண்ணி கூட சப்மிட் கொடுக்கலாம். அதில் எம்ஐ, போக்கோ எல்லா மாடலுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ரெட்மி நோட் 10 அதை வந்து கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்கவரி ரூமு. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. இதில் ஃப்ளாஷிங் கைடுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது எவ்வளோ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் ஃபாஸ்ட் பூட் அப்டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபாஸ்ட் பூட் அப்டேட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MIUI ரோம் ஃப்ளாஷிங் டூல்ஸ் சொல்லிட்டு ஒரு 66 MBயில் ஒரு சிப் ஃபார்மேட்டில் தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா எல்லா மாடலுக்கும் உண்டான ஃப்ளாஷ் ஃபைல் இங்கே கொடுத்துருப்பாங்க அவங்க கம்பெனியோட மொபைலுக்கு. போக்கோ, ரெட்மி, எம்ஐ 3 மாடலுக்குமே உண்டான எல்லா ஃப்ளாஷ் ஃபைலுமே இங்கே கிடைக்கும். இப்போ நாம் ஃப்ளாஷ் பண்ண போகிறது வந்து ரெட்மி நோட் 10 தான். ரெட்மி நோட் 10க்கு சர்ச் பண்ணுவோம். ரெட்மி நோட் 10லேயே 2-3 வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் ஃப்ளாஷ் பண்ண போகிறது வந்து ரெட்மி நோட் 10ஓட இந்தோனேசியா வெர்ஷன் தான். ஸோ ரெட்மி நோட் 10 லேட்டஸ்ட் ஐடி ஸ்டேபிள் வெர்ஷன் சொல்லியிருக்கிற இந்த ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் ஆகுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 GB கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ரெட்மி நோட் 10 ப்ரோ அப்படின்னாலும் ரெட்மி நோட் 10 ப்ரோ ஐடின்னு சொல்லிட்டு அந்த ஐடி குளோபல்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃபைலை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ரேர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இதே லேப்டாப் அப்படின்னாக்கா WinRAR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அது மூலமாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மொபைலில் பண்ணுறதா அப்படிங்கிறதுனால ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதுலேயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம லேப்டாப்பில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலோட லாஸ்ட்டில் வந்துட்டு .dgz அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹேர்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுமாரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 4 GBயில் இந்த ஃப்ளாஷ் ஃபைல் வந்து இப்போ ஒரு 7 GBக்கு மேலே இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இமேஜஸ், ஃப்ளாஷ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி சில ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோல்டரோட லேப்டாப்புக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேல்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஃபாஸ்ட்பூட் மோடுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி என்ட்ரு ஆகிடும். இப்போ ஒரு டேட்டா கேபிள் மூலமாக உங்கள் லேப்டாப்பையும் மொபைலையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் நம்ம MIUI ஃப்ளாஷிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் காப்பி பண்ணி வச்சுருக்கிறோம். அதை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ண இது போல் சில ஃபைல்ஸ்லாம் காட்டும். அதில் கீழே ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்தோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi MI ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இது போல் தான் இருக்கும். இப்போ இந்த செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிற அந்த ஃப்ளாஷ் ஃபைலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்து அந்த ஃபோல்டர் இங்கே ஃபோல்டர் நேம் இங்கே வந்துடும்.
நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம மொபைல் கனெக்ட் ஆனதுக்கான சிம்பிள் கீழே ஒரு சாதாரணமாக பாக்ஸ் மாதிரி காட்டும். இப்போ நமக்கு வந்துட்டு பூட்லோடர் லாக் ஆகணும் அப்படின்னா 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை பூட்லோடர் லாக் பண்ணக்கூடாது, அன்லாக்கில் தான் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு பூட்லோடர் லாக் பண்ணிக்கிறதுனால 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் கொடுக்குறேன். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம மற்ற ரெட்மி மாடலுக்கும் நாமளே ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். EDL மெத்தடில் ஃப்ளாஷ் பண்ணுறதை விட இந்த மெத்தடு சேஃபும் கூட. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஃப்ளாஷிங் ஓடிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுவோம். $800 ஓடி முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ் சொல்லி வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் வந்து பூட் ஆகும். இப்போ புது மொபைல் எப்படி செட்டப் பண்ணணுமோ அது போல் செட்டப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நீங்களே பார்க்கலாம், எம்ஐ டயலர், எம்ஐ SMS ஆப்பு எல்லாமே வந்துருச்சு.